வணக்கம் நேயர்களே. புதிய தலைமுறையுடைய பிரச்சார மேடையில முக்கிய தலைவர்களோட பிரச்சாரங்களை மட்டுமில்லாம வேட்பாளர்கள் மற்ற பிரமுகர்கள்னு தொகுதிகளை சுத்தி வர்ற எல்லா அரசியல் பிரபலங்களோட பேச்சையும் தினசரி கேட்டுட்டு இருக்கிறோம். அந்த வகையில அதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான ஜெயலலிதா இன்னைக்கு திருவண்ணாமலையில தமது கட்சி வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டினாங்க. திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் இன்றைக்கு காஞ்சிபுரம் தொகுதியிலையும், தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நீலகிரி, கோவை, திருப்பூர் ஆகிய இடங்கள்லையும் பிரச்சாரம் பண்ணாங்க. இவங்களோட மேலும் பல அரசியல் தலைவர்களும் வாக்காளர்களை சந்திச்சு தங்களோட வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டினாங்க. அந்த காட்சிகளையும் தேர்தல் பிரச்சாரம் தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான சம்பவங்களையும் இன்றைய பிரச்சார மேடையில பார்க்க இருக்கோம். பெட்ரோல் டீசல் விலை அடிக்கடி உயர்த்தப்பட்டதை விலைவாசி உயர்வுக்கு காரணம்னு முதலமைச்சர் ஜெயலலிதா குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. அதோட திருவண்ணாமலையில இன்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசின அவங்க, பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டப்போ அதற்கு கடுமையான கண்டனத்தை திமுக தெரிவிக்காதது ஏன்னு கேள்வி கேட்டாங்க. விலைவாசி உயர்விற்கு காரணமான மத்திய காங்கிரஸ் கூட்டணி அரசுக்கும் விலைவாசி உயர்விற்கு முழு ஒத்துழைப்பு நல்கிய திமுகவிற்கும் இந்த தேர்தலில் நீங்கள் தக்க படிப்பினையை புகட்ட வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். மத்திய காங்கிரஸ் கூட்டணி அரசின் தவறான பொருளாதார கொள்கைகள் மட்டுமல்லாமல் பெட்ரோலிய பொருட்களின் விலை நிர்ணய கொள்கையும் விலைவாசி உயர்விற்கு அடிப்படை காரணம். 6 மாதங்களுக்கு ஒரு முறை உயர்த்தப்பட்டு வந்த பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை மாதத்திற்கு ஒரு முறை உயர்த்தி மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசு மத்திய காங்கிரஸ் கூட்டணி அரசு. பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை நிர்ணயம் செய்யும் அதிகாரத்தை எண்ணெய் நிறுவனங்களுக்கே வழங்கிய அரசு மத்திய காங்கிரஸ் கூட்டணி அரசு. விலைவாசி உயர்விற்கு அடித்தளமாக விளங்குவது பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வு. பெட்ரோல் விலையை சர்வதேச சந்தைக்கு ஏற்றாற்போல் உயர்த்திக் கொள்ளலாம் என்று எண்ணெய் நிறுவனங்களுக்கு 2010ஆம் ஆண்டு ஜூன் மாதம் மத்திய அரசு அதிகாரம் வழங்கியது. அப்போது திரு கருணாநிதி எங்கே இருந்தார்? சந்திர மண்டலத்திலா இருந்தார்? அப்போது மத்திய அரசில் முக்கிய அங்கம் வகித்த கட்சி திமுக. காங்கிரஸ் தலைமையுடன் மிக நெருக்கமாக இருந்தவர் திமுக தலைவர் கருணாநிதி. மத்திய அரசின் இந்த தவறான கொள்கைக்கு ஏதாவது எதிர்ப்பை தெரிவித்தாரா? கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தாரா திரு கருணாநிதி? இல்லையே. இதே போன்று டீசல் விலையை மாதம் 50 காசு என்ற அளவுக்கு உயர்த்திக் கொள்ள எண்ணெய் நிறுவனங்களுக்கு 2013ஆம் ஆண்டு ஜனவரியில் மத்திய அரசு அதிகாரம் வழங்கியது. மொத்தமாக டீசல் கொள்முதல் செய்யும் அரசு போக்குவரத்து கழகங்களுக்கான டீசல் விலையை ஒரே சமயத்தில் 11 ரூபாயாக உயர்த்த அனுமதித்த அரசு மத்திய காங்கிரஸ் கூட்டணி அரசு. அப்போதும் மத்திய அரசில் திமுக அங்கம் வகித்தது. இதற்காக மத்திய காங்கிரஸ் கூட்டணி அரசை திரு கருணாநிதி எதிர்த்தாரா? இல்லையே. மத்திய காங்கிரஸ் கூட்டணி அரசில் அங்கம் வகித்துக் கொண்டு பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு வழிவகுத்த திமுக, அதற்கு ஒப்புதல் அளித்த திரு கருணாநிதி இப்போது விலை நிர்ணய கொள்கையை மாற்றி அமைத்திட மத்திய அரசை வலியுறுத்துவோம் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். யாரை ஏமாற்ற இந்த வாக்குறுதி?
ஜெயலலிதாவுடைய குற்றச்சாட்டுகள் இப்படி இருக்கும்போது சென்னை கேளம்பாக்கத்தில் பிரச்சாரம் செஞ்ச திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் அதிமுக அரசு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் அக்கறை காட்டுவதில்லை அப்படின்னு சொன்னார். தமிழ்நாட்டில் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டு காலம் ஆகியிருக்கிறது. இந்த 3 ஆண்டு காலத்தில் இந்த திட்டத்தை நிறைவேற்றிருக்கிறோம், இந்த சாதனையை படைத்திருக்கிறோம் என்று விரல் விட்டு சொல்ல முடிய நிலையில் இன்றைக்கு அவர்கள் இருக்கிறார்களா என்றால் இல்லை. அதற்கு நேர்மாறாக விலைவாசி விஷம் போல உயர்ந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது. பால் விலை, பஸ் கட்டணம், மின்சார கட்டணம் விஷம் போல ஏறிக்கொண்டிருக்கிறது. பால் விலை திமுக ஆட்சியில் இருந்தப்போ சமன்படுத்திய பால் 1 லிட்டர் கலைஞருடைய ஆட்சியில 17 ரூபாய் 75 காசு. இப்ப புண்ணியவதி ஜெயலலிதா ஆட்சியில 24 ரூபாய். அதே போல மளிகை பொருட்களுடைய விலைகளை கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்கள். திமுக ஆட்சி இருந்தப்போ மஞ்சள் 1 கிலோ 65 ரூபாய். இப்போ ஜெயலலிதா ஆட்சியில 160 ரூபாய். எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குன்னு பாருங்க. துவரம்பருப்பு திமுக ஆட்சியில 1 கிலோ 62 ரூபாய், இப்போ 84 ரூபாய். உளுத்தம்பருப்பு திமுக ஆட்சி இருந்தப்போ 1 கிலோ 56 ரூபாய், ஜெயலலிதா ஆட்சியில 84. கடலை பருப்பு திமுக ஆட்சியில 38 ரூபாய், இப்போ 74 ரூபாய். பூண்டு திமுக ஆட்சியில 1 கிலோ 100 ரூபாய், இப்பொழுது 140 ரூபாய். புளி திமுக ஆட்சியில 45, இப்போ 1 டன். 1 டன் தான் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும், 110 ரூபாய். நீலகிரியில் நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய விஜயகாந்த் வழக்கம் போல ஆளும் கட்சியையும் அவ்வப்போது திமுகவையும் குற்றம் சாட்டினார். அதாவது நானாவது 20 எம்எல்ஏவோட பிரதம மந்திரி போய் பார்த்தேன், சேவை வரி ரத்து பண்ணுங்க, அரிசிக்கு போட்ட சேவை வரி உடனே ரத்து பண்ணாங்க. அதே மாதிரி ஒரு பிரச்சனையை சொல்லல, கரண்ட் பிரச்சனை காலி பண்ணுங்க, அதாவது கரண்ட் பிரச்சனை எதுவுமே தீர்த்து வைங்கன்னு கேட்டேன், விவசாய பிரச்சனை தீர்த்து வைங்கன்னு கேட்டேன், அதே மாதிரி தண்ணி பிரச்சனை, மீனவர் பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் கேட்டேன். எதையும் கேட்காத பிரச்சனை இல்லை. கரும்பு விலை நிர்ணயத்தை கேட்டேன், ஆனா தாது மணல் கொள்ளையடிச்சிட்டு இருக்கேன், அதையும் கேட்டேன். அதை பத்தி எல்லாத்தையும் அப்பா சொல்றாரு, பிரதம மந்திரி சொல்றாரு, இப்படி என்னை அடிக்கடி பார்த்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும்னா, அப்ப என்னாலே பார்க்க முடியலையே ஒரு முதலமைச்சரை அப்படிங்கிற. சாதாரண ஒரு பிரதம மந்திரியை பார்க்க முடியலங்கிறாரு. அப்படி என்றால் முதலமைச்சர் நீங்க எல்லாம் நம்மெல்லாம் இங்க பார்க்க போறோம், நீங்க எல்லாம் தான் எங்க தான் பார்க்க போறோம். அதைத்தான் மக்களை சிந்திச்சு நீங்க எல்லாம் வாக்களிக்கணும். சிந்திப்பீங்களா இல்ல விஜயகாந்த பார்க்கணுங்கிறது கூட்டமா? நான் 100 அடி பாய்ச்சா நீங்க எத்தனை அடி வேணும்? 200 அடி பாயணும். நான் 100 அடி வேகத்துல போன 200 அடி வேகத்துல இன்னும் தூக்கக்கூடாது, உறங்கக்கூடாது. அந்த 2 கட்சி மழை விட்டு இறக்கலாம். நீங்க ஊழலுக்கு தொற போற எல்லாரும் தான் அர்த்தம். திமுக அதிமுக மழை விட்டு ஊட்டி விட்டு இறக்கணும். இறக்கினாதான் நீங்க ஊழலுக்கு தொடர்பாள அர்த்த மக்களே. இல்லாட்டி தமிழ்நாட்டு மக்கள், ஏன் இந்திய மக்களே பேசுவாங்க, ஊட்டி மக்கள் ஐயோ நம்பவே மாட்டேன். சூடான பிரச்சார மேடையில் சுறுசுறுப்பான மேலும் பல பேச்சுகளை பார்க்க இருக்கும். ஒரு இடைவேளைக்கு பிறகு மேலாளர்